கிரிக்கெட் ஒரு சின்ன இடத்துல விளையாடும் போது நம்ம எல்லாருமே அண்டர் ஆர்ம் போலிங் போட்டு விளையாடிருப்போம். ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் கிரவுண்டில் ஆடும்போதும் போலிங் அண்டர் ஆர்மில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அண்டர் ஆர்ம் போலிங்லேருந்து எப்படி ஓவர் ஆர்ம் போலிங் போட ஆரம்பிச்சாங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு அன்பிலீவபிள் ஸ்டோரி இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஜான் வில்லிஸ் அப்படின்றவர் தான் 1930s லார்ட்ஸ்ல நடக்கிற ஒரு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் ஆர்ம் போலிங் ஆக்ஷன் ட்ரை பண்ணாரு. இது அம்பையர் வந்து நோ பால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பீரியட்ல அண்டர் ஆர்ம் போலிங் மட்டும் தான் லீகலா இருந்தது. இவர் ஓவர் ஆர்ம் போலிங் ட்ரை பண்றதுக்கான ரீசன் வந்து இவருடைய சிஸ்டர் கிறிஸ்டினா வில்லிஸ். இவங்க வீட்டில் சும்மா பிராக்டிஸ் பண்ணும்போது அண்டர் ஆர்ம் போலிங் போடுறதுக்கு பதிலாக ஓவர் ஆர்ம் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு லாங் ஸ்கர்ட் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால அண்டர் ஆர்ம் போலிங் போடுறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஜான் வில்லிஸ் ஒரு கிளப் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் ஆர்ம் போலிங் ஆக்ஷன் போட்டார். இவரை பார்த்து நிறைய பேர் ஓவர் ஆர்ம் போலிங் ஆக்ஷன் ட்ரை பண்ணாலும் மேரி லெபோன் கிரிக்கெட் கிளப், அதாவது கிரிக்கெட் கவர்னிங் பாடியா இருந்தது, 1860s தான் ஓவர் ஆர்ம் போலிங்கை லீகல் ஆக்குனாங்க. ரவுண்ட் ஆர்ம் போலிங் ஆக்ஷன் 1820s அண்ட் 1830s பாப்புலர் அண்ட் கான்ட்ரோவர்ஷியலாக இருந்தது. 1835 ரவுண்ட் ஆர்ம் ஒஃபிஷியலி லீகலைஸ் பண்ணாங்க எம்சிசியால். அண்ட் 1864 ஓவர் ஆர்ம் போலிங் ஃபைனலாக லீகலைஸ் ஆயிடுச்சு. கிரிக்கெட் எப்பயுமே ஒரு மென் டாமினேட்டிங் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இதில் ஓவர் ஆர்ம் போலிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை ரெவல்யூஷனைஸ் பண்ணது கிறிஸ்டினா வில்லிஸ் அப்படின்ற ஒரு விமன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.